எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இட்லி மாவு இல்லைனாலும் கவலை இல்லை, ஹெல்த்தியாக கொடுக்க மாட்டோன்னு ஃபீல் பண்ணிங்களான்னு கவலை இல்லை. தினமும் இட்லி தோசையும் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வயிறும் நிறைஞ்சிரும், நம்ம மனசும் நிறைஞ்சிரும். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு 4-5 கொத்து இருந்தாவே போதும். அயன் டெஃபிஷியன்சி இருக்க குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு சாப்பரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு, முருங்கைக்கீரை சேர்த்துட்டு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே கோதுமை மாவு 1 கப்பு கலந்துட்டு, மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதை சப்பாத்தி மாதிரி கூட செய்யலாம். இல்லை தேங்காய் திருவி போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்ல, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துட்டு நீங்கள் தோசை ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு தோசை கொடுத்தீங்கன்னா கூட வயிறு ஃபில் ஆகிடும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சா நல்லாயிருக்கும். என்கிட்ட தேங்காய் இல்லாதனால நான் இன்றைக்கி தக்காளி சட்னி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி கூட சூப்பராக தான் இருந்துச்சு.